பல்லாவரம் காமராஜர் நகர் பகுதியில் கழிவுநீர்ல குடிநீர் கலந்ததாக கூறி அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அதை குடித்ததால் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கெல்லாம் ஏற்பட்டிருப்பதாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. சம்பவ இடத்துல தற்பொழுது தாம்பரம் மாநகராட்சியுடைய ஆணையர் திரு பாலசுப்ரமணியன் நேரடியாக ஆய்வு செய்திருக்கார். அவர் நம்மிடம் இருக்கார். சார், இப்போ இந்த பகுதியில் என்ன பாதிப்பு ஏற்படும்? அதாவது காலையிலிருந்து நம்மளுடைய தாம்பரம் மாநகராட்சியில் இருக்கிற காமராஜர் நகர் மற்றும் கண்டோன்மெண்ட் ஏரியாவில் இருக்கிற முத்தாளம்மன் நகர், மாரியம்மன் தெரு, இந்த தெருக்கள் எல்லாம் வந்துட்டு வாந்தி, வயிற்றுப்போக்கு இதன் காரணமாக நம்மளுடைய குரோம்பேட் ஜிஹெச்சில் வந்துட்டு கொஞ்சம் பேர் அட்மிட் பண்ணியிருக்கிறதாக சொன்னாங்க. காலையிலேயே மாண்புமிகு சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் அமைச்சர் வந்துட்டு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து விசிட் பண்ணோம். விசிட் பண்ணதில் பெரும்பாலும் தெரியறது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்திலேருந்து நம்மளுக்கு தண்ணி வருது. அது வந்துட்டு முழுக்க நம்மளுக்கு ஒரு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர். அது அந்த குடிநீர் வழியாக நம்மளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்ததுன்னா நம்ம மாண்புமிகு அமைச்சர் சொன்னது கிட்டத்தட்ட அதன் வழியாக நம்மளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு இங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 400 வீடுகள் இருக்கு. அந்த 400 வீடுகள்லையுமே அந்த பாதிப்புகள் இருந்திருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த தண்ணி தான், சேம் தண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியால நம்மளுக்கு குடிதண்ணீர் கொடுத்து லாஸ்டா கொடுத்தது வந்துட்டு 3 நாளைக்கு முன்னாடி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துருக்கோம். இப்ப அடுத்த சப்ளை இன்னைக்கு கொடுக்கறதா இருந்துச்சு. இன்னைக்கு இந்த இஷ்யூ வந்ததுனால ஸ்டாப் பண்ணிட்டோம். மறுபடியும் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு நம்ம நாளைக்கு தான் அதை சுத்திகரிக்கப்பட்ட மறுபடியும் ஒரு தடவை கம்ப்ளீட்டா ஒரு ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு குளோரினேஷன் எல்லாம் பக்காவா பண்ணி நாளைக்கு நம்ம மறுபடியும் கொடுக்க போறோம். வாட்டர்னால தான் நடந்துச்சா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இங்கேயே நம்ம இந்த தெருவிலேயே வந்துட்டு காமராஜர் நகர்ல பிளஸ் நாகரத்னம் தெரு பிளஸ் கண்ணபிரான் தெரு, இந்த 3 தெருக்கள்லையுமே 5 இடத்துல சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். 5 இடத்துல கலெக்ட் பண்ணி நம்ம கிண்டி கிங்ஸ் இன்ஸ்டிடியூட்ல பரிசோதனைக்கு அனுப்பியிருக்கோம். அதுக்குண்டான பிரிலிமினரி ரிப்போர்ட் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இனிமே தான் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி தான் உண்மையானுமே வாட்டர்ல கண்டாமினேஷன் இருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். ஒரு 2 விஷயம் கண்டிப்பா தெரியும். சப்போஸ் வாட்டர்ல கண்டாமினேஷன் இருந்துச்சுன்னா ஸ்மெல், ரொம்ப ஃபவுல் ஸ்மெல் வரும், தாங்க முடியாத ஸ்மெல் வரும். ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா கலர் வந்துட்டு கொஞ்சம் டீகலரேஷன் ஆயிருக்கும். கருப்பு கலர்ல லைட்டா டீகலர் ஆயிருந்திருக்கும். மழை காலங்கிறதுனால மேபி மண் துகள்கள் லேசா இதா இருந்திருக்கலாம். பட் வந்துட்டு கண்டாமினேஷன் ஆச்சுன்னா அது தனியா வித்தியாசமா நம்மளுக்கு தெரியும். எனிவே நம்மளுக்கு வாட்டர்ல கண்டாமினேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு அந்த பரிசோதனைக்கு பிறகுதான் நம்மளுக்கு உண்மையாவே முழு நிலவரமே நம்மளுக்கு தெரியும். அதுவரை இந்த ஏரியால சின்ஸ் இந்த மாதிரி வாந்தி வயிற்று போக்கு வந்துட்டு ஒரு 4 பேத்துக்கு இந்த ஏரியால வந்திருக்கு. கண்டோன்மெண்ட் ஏரியால கொஞ்சம் நிறைய பேத்துக்கு வந்திருக்கு. அப்படிங்கறதுனால நம்ம இந்த இடத்துல மெடிக்கல் கேம்பும் போட்டோம். 6 இடத்துல மெடிக்கல் கேம்ப் போட்டிருக்கோம். மெடிக்கல் கேம்ப் போட்டு டோர் பை டோர் செக் பண்ணி எல்லாத்துக்குமே டாக்ஸிசைக்ளின்னு ப்ரொஃபலாக்டிக் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ கூட அந்த ஓஆர்எஸ் எல்லாமே கொடுத்துட்டு தான் வர்றோம். ஸோ அதையுமே நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எதுவும் வருமுன் காப்போங்கிறது மாதிரி அவங்களுக்கு எந்த இஷ்யூஸும் நடக்காத மாதிரி பண்றோம். இந்த மக்களுக்கு சப்போஸ் இன்னைக்கு தேவைக்கு நம்ம என்ன பண்றோம், இப்போ டேங்கர்ல தண்ணி கொடுக்குறோம். ஸோ இனிமே கொடுக்க போறோம். ஸோ அதுவும் நம்மளுக்கு சார்ட் அவுட் பண்ணிடுவோம். நாளைக்கு ரெகுலர் சப்ளையும் நாங்கள் இன்ஷூர் பண்ணிடுவோம். பல இடங்களில் அந்த மழை நீர் தேங்கி இருக்கிறது, கழிவுநீர் வடிகால் திறந்த நிலையில இருக்கு. அதுக்கு மாநகராட்சி சார்பாக என்ன மாதிரி வேலைகள் நடந்துருக்கு? நம்ம தாம்பரம் மாநகராட்சி ஃபுல்லாவே கிட்டத்தட்ட வந்துட்டு 1 HP, 2 HP, 7.5 HP, 15 HP, 20 HP, 40 HP இந்த மாதிரி வேரியஸ் கெப்பாசிட்டிஸ்ல 75 HP இந்த மாதிரி டிராக்டர் மோட்டர் பிளஸ் நார்மல் மோட்டர் கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல மட்டும் பாத்தீங்கன்னா 145 இடங்கள்ல வச்சு தண்ணிகள் நம்ம வடிச்சிட்டோம். சில ஏரியால தண்ணிகள் இருக்கு. அதுக்கு காரணம் வந்துட்டு அந்த ஏரியா நேச்சுரலாவே பள்ளம், பயங்கரமான பள்ளம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த தண்ணி வெளியே போறதுக்கு உண்டான சூழ்நிலைக்கு வழியே இல்லை. அந்த மாதிரி இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் டிலே ஆகுது. அதர்வைஸ் நம்மளுக்கு வந்துட்டு இன்னைக்கு தேதியில எனக்கு தாம்பரம் மாநகராட்சியில ஒரு சில ஏரியாக்களை தவிர மீதி எந்த இடத்துலயுமே தண்ணி இல்லை. இப்ப எடுத்துக்காட்டுக்கு இந்த ஏரியால உள்ள கொஞ்சம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஏரியால இருந்து டிஸ்போசல் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு வழி இல்லை. அதனால இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்மளால டிஸ்போசல் நம்ம கொடுக்க முடியும். சிகிச்சை பெற்றவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கு? இப்ப எல்லாமே அங்க அட்மிஷன்ல இருக்கிறவங்க எல்லாருமே நார்மலா இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ ஒரு 18 பேர் அங்க அட்மிட் ஆயிருக்காங்க. 18 பேரும் நார்மலா இருக்காங்க. எந்த விதமான இதுவும் இல்லை. கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். எந்த பிரச்சனையும் இல்லை.